நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பாரகலா பிரபாகர் மறுபடியும் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒரு இடத்துல பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 79 தொகுதிகளில் இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 79 தொகுதிகளில் பாரதிய ஜனதா தேர்தலை திருடி இருக்கிறது, மேனிப்புலேட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. 79 தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற வெற்றி அப்படிங்கிறது திருடப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டா கோட் பண்ணணும்னா, பிஜேபி மேனிப்புலேட்டட் தி ரிசல்ட்ஸ் இன் 79 சீட்ஸ். அதுதான் ஆங்கிலத்தில் அவர் எக்ஸாக்டா சொல்லியிருக்கக்கூடிய. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இருந்த இந்த தேர்தல் 2024 தேர்தல் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல், அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடந்த ஒரு தேர்தல் அப்படின்றப்போ, அந்த தேர்தலுக்கு முன்பே இந்த தேர்தல் பல இடங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தேர்தல் பல இடத்துல தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்ட்டு நம்ம மக்கள் பேச்சுல பல நேரத்துல பேசியிருக்கிறோம். நீங்க தேர்தலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் புதுசா சொல்ல வேண்டியது கிடையாது. பல இடங்கள்ல எதிர்கட்சிகள் மோடியினுடைய பேச்சு மீதும் சரி, பாஜகவினுடைய பேச்சாளர்களுடைய பேச்சு மீதும் சரி, பல இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு கூட தேர்தல் ஆணையம் அதற்கு மீளெல்லாம் ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல்ல இருந்து எல்லாருக்குமே புரிஞ்சு கொண்ட விஷயம். அதுவும் இல்லாம இந்து முஸ்லிம் எதிர்ப்பு விளையாட்டை விளையாடி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கண்டினியூஸா ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்றும் பாராமல் இங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டி, ஒரு சிறுபான்மையினருக்கு மீது ஒரு பிரதமரே அவ்வளவு வெறுப்புணர்வை உமிழ்ந்த தேர்தலாக இந்த தேர்தல் தான் இருக்கும். அப்போ இந்த தேர்தலில் நடப்பதற்கு முன்பதாகவே நம்ம சொன்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் பாரதிய ஜனதாவோடு ஒன்று சேர்ந்திருக்கும் போது இந்தியா கூட்டணி அதை எதிர்த்து தான் போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தேர்தல் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலுமே முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு நடந்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு கட்டம் நடக்கும் போதும் அந்த கட்டத்தினுடைய ஓட்டர் டர்ன் அவுட் வரும்போது அதுல ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. பிரசாந்த் பூஷன்லாம் உச்சநீதிமன்றத்துல போய் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு ஏன் நீங்க எக்ஸாக்டா எவ்வளவு ஓட்டு கவுண்ட் ஆயிருக்குன்றது, எவ்வளவு ஓட்டு போல் ஆயிருக்குன்றத சொல்ல மாட்டீங்கலாம் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. சொல்ல முடியாதுன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் முரண்டு பிடிக்குது. அதுக்கு பிறகு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தை நாடின பிறகு அந்த டேட்டாவெல்லாம் அவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ண கதையெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் இதுக்கு இவ்வளவு பேக் ட்ராப் கொடுத்தேன் அப்படின்னா, பாரகலா பிரபாகர் பேசியிருக்கிறத நம்ம இதோட சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த விஷயத்துல இந்த பாரகலா பிரபாகரனுடைய இந்த 79 சீட் அப்படின்னு அவர் எதன் மூலமா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு என்ஜிஓ ஒன்று இருக்குது. அந்த என்ஜிஓ ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. இது முக்கியமான ரிப்போர்ட். நீங்க இந்த ஒயர்ல எல்லாம் கூட போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிப்போர்ட்ல அவங்க முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் நடந்த அன்றைக்கு 8 மணிக்கு ஃபைனல் போல்டு ஓட்டுன்னு சொல்லி வெளியிட்ட டேட்டாவுக்கும் கடைசியா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க ஓட்ஸ் போல்டுன்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது அப்படின்றது தான் அந்த குற்றச்சாட்டு. இதே குற்றச்சாட்டு தான் நம்ம தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதுமே கூட எதிர்கட்சிகள் வைத்த ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதாவது தேர்தல் நடக்கிற அன்னைக்கு 8 மணிக்கு தேர்தல் ஆணையம் வெளியிடுகின்ற அதிகாரப்பூர்வ ஓட்ஸ் போல்ட் பெர்சன்டேஜும், அதாவது எவ்வளவு ஓட்டுகள் விழுந்திருக்கிறது அப்படிங்கிற நம்பர்ஸும், அதன் பிறகு அதெல்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணிக்கிற நம்பர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு. அப்ப இந்த குற்றச்சாட்டு அன்னைக்கும் தேர்தல் ஆணையம் பெரிய அளவுல பதில் சொல்லல. இன்னைக்கு ஓட் ஃபார் டெமோக்ரஸியினுடைய இந்த ரிப்போர்ட் மிகப்பெரிய தேர்தல் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 79 சீட்டுகள்ல இந்த தேர்தல் நடந்த அன்றைக்கு 8 மணிக்கு வெளியிட்ட நம்பர்ஸுக்கும் அதன் பிறகு தேர்தல் ஆணையம் ஃபைனல் நம்பர்ஸ் சொல்லி வெளியிட்ட நம்பர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்பைக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 4,65,46,885 ஓட்டுகள் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது தேர்தல் நடந்த அன்றைக்கு 8 மணிக்கு
தேர்தல் ஆணையம் வெளியிட்ட டேட்டாவுக்கும் ஃபைனலா அவங்க ஓட்ஸ் போல்டுன்னு சொல்லி கொடுத்த டேட்டாவுக்கும் 4,65,46,885 ஓட்டுகள் வித்தியாசம் இருப்பதாக ஓட் ஃபார் டெமோக்ரஸியினுடைய இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு முந்தின தேர்தல் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், ஏன் வந்து இந்த வித்தியாசம் எல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல் எல்லாம் இருக்காதா, இந்த தேர்தலை மட்டும்தான் உனக்கு புதுசா கண்டுபிடிச்சிட்டியா, இதெல்லாம் வந்து தேர்தலை எதிர்கட்சிகள் சும்மா பேச்சுக்காக பேசுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல, இதுக்கு முன்னாடி தேர்தல்களிலும் இந்த வித்தியாசம் இருந்திருக்கிறது. ஆனா அந்த வித்தியாசத்தினுடைய சதவீதம் தான் நம்ம எல்லாம் பிரமிக்க வைக்குது, நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தலில் நடந்த தேர்தலில் எல்லாம் வித்தியாசங்கள் 1% அளவிற்கு தான் இருந்திருக்கிறது. 1% அதிகபட்சமா போனாலே 1.3 1.4 தான் போகுமே தவிர மிகப்பெரிய வித்தியாசங்களை இதுவரைக்கும் எந்த தேர்தலும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த 18வது இந்த தேர்தலில் தான் கிட்டத்தட்ட 3.2 6.32%, 7 கட்ட தேர்தலையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.2% 6.32% வரைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேர்தல் அன்றைக்கு வெளியிட்ட டேட்டாவுக்கும் ஃபைனலா ஓட்ஸ் போல்டுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ண டேட்டாவுக்கும் கிட்டத்தட்ட 3.2 6.32% ஓட்டு வித்தியாசம் இருக்கிறதா ஓட் ஃபார் டெமோக்ரஸியினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. இதுல மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் இருக்குது. ஏன் இதை மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதுன்னு சொல்றேன்னா, அந்த 2 மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்லி அங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னா நீங்களே பிடிச்சிருவீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஆந்திராவில கிட்டத்தட்ட 12.54% வித்தியாசம் இருக்கிறதாகவும், ஒடிசாவில் 12.48% வித்தியாசம் இருப்பதாகவும் ஓட் ஃபார் டெமோக்ரஸியினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் இந்த முறை பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 272 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை ரீச் பண்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது ஆந்திர பிரதேசமும் ஒடிசாவும் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒடிசால நாங்கள் கால் பதித்திருக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவினுடைய பேச்சுக்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு. அப்போ அந்த 2 மாநிலங்களிலும் ஆந்திராவில தேர்தல் அன்னைக்கு வெளியான நம்பருக்கும் ஃபைனல் நம்பருக்கும் 12.54%, ஒடிசாவில 12.48% வித்தியாசம் இருப்பதாக ஓட் ஃபார் டெமோக்ரஸியினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரியான எந்த மாநிலங்களிலிருந்தெல்லாம் இவர்கள் அதிகமா கெயின் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜ் கடைசியில போல்டான பெர்சன்டேஜும் லாஸ்ட் ஃபைனல் டர்ன் அவுட்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸும் வந்து ரொம்ப டிஃபரன்ஷியேட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. மொத்தம் இவங்க 79 சீட்டுகள்னு சொல்லக்கூடியது மொத்தமா 15 மாநிலங்களில் 79 சீட்டுகளாக அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதைத்தான் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பாரகலா பிரபாகர் குறிப்பிட்டு இந்த இவ்வளவு பெரிய வித்தியாசம் நடந்திருக்கிறது, இதை எதிர்கட்சிகள் இன்னும் அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வருத்தமும் அடைந்திருக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ இந்த தேர்தல் ஒருவேளை நேர்மையாக நடந்திருந்தால், நேர்மையாக நடக்கல அப்படிங்கிறது இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்ப நேர்மையாக நடந்திருந்தால் மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், இந்த தேர்தல் உண்மையாகவே திருடப்பட்டதா, உண்மையாகவே மக்களுடைய முடிவுகளை அவர்களுக்கு ஏற்றமாறு மாற்றி அமைத்திருக்கிறார்களா பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு வந்திருக்கிறது. கொஞ்ச நெஞ்சம் ஓட்டு இல்ல, 4,65,46,885 ஓட்டு வித்தியாசம் வருதுன்னா அந்த ஓட்டுகளை பயன்படுத்தி எத்தனை சீட்டுகளில் எத்தனை தொகுதிகளில் வந்த தேர்தல் முடிவுகளை இவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையே நாம் கேள்வி கேட்கும் அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. SY குரேஷி அப்படிங்கிற முன்னாள் தேர்தல் ஆணையர் தேர்தலுக்கு முன்பதாக ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, ஒரு ஓட்டு, அதாவது ஜனநாயகத்தில் ஒரு ஓட்டிற்கு மீது கேள்வி வந்தாலே அதை தீர்த்து வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. விவிபேட்டுகள் எல்லாம் எண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தேர்தலுக்கு முன்பு கோரிக்கை வைத்த போது அதை நிராகரித்துக் கொண்டிருந்த தேர்தல் ஆணையத்திற்கு SY குரேஷி சொன்னது, ஒரு ஓட்டினுடைய இன்டெகிரிட்டிக்கு மேல கேள்வி கேட்டாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை, தேர்தல் ஆணையம் அந்த கடமையிலிருந்து விலகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப விவிபேட்டுகளை என்றதுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன சாக்கு போக்கு என்னன்னா, நேரம் ஆயிடும் அப்படின்ட்டு. ஜனநாயகத்தை விட நேர விரயம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தேர்தல் முடியும் போது ஜனநாயகம் தான் வென்றிருக்க வேண்டும், அதுக்கு எவ்வளவு நேரம் செலவானாலும் பிரச்சனை இல்லை, விவிபேட்டையும் என்றதுதான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் அல்லது ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும்னு SY குரேஷியுமே கூட
முன்னாள் தேர்தல் ஆணையர் SY குரேஷிமே கூட சொல்லியிருந்தார். இது தேர்தலுக்கு முன்பதாக நடந்தது. அப்ப தேர்தலுக்கு முன்பதாக நடக்கும் போதே தேர்தல் ஆணையத்தினுடைய இன்டெகிரிட்டி மேல, தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை மேல இவ்வளவு கேள்விகள் வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னைக்கு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஓட் ஃபார் டெமோக்ரஸி இப்படி நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற 15 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 79 சீட்டுகளில் 4,65,46,885 ஓட்டுகள் ஓட்டு போலான டேட்ல வந்த நம்பர்ஸும் கடைசியா ஃபைனல் டர்ன் அவுட்னு கொடுத்த நம்பர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லும் போது மக்களை ஏமாற்றி மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சியில் அமர்ந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு கொண்டு வந்து நிக்குது. நம்ம கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை கடந்து சுதந்திர தினம் எல்லாம் கொண்டாடிட்டோம். அப்ப அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இத்தனை ஆண்டுகளாக நாம் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனநாயகத்தினுடைய இன்டெகிரிட்டி இருக்குல்ல, ஜனநாயகத்தினுடைய நம்பகத்தன்மை இருக்குல்ல, அந்த ஜனநாயகத்தினுடைய நம்பகத்தன்மையே இவர்கள் கேள்விக்குள்ளாக்கி தான் இவர்கள் ஆட்சியிலிருந்து கீழே இறங்க போகிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து நிக்குது. இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் இவ்வளவு நாள் ஜனநாயக சக்திகள்னு சொல்லி கொண்டிருந்த அத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸையும், அது சிபிஐயா இருக்கலாம், இடியா இருக்கலாம், இல்ல அது வந்து தேர்தல் ஆணையமா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஊழல்மயமாக்கி கரப்டாக்கி ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய தூண்களையே ஒரு கேலி கூத்தாகி வைத்திருக்கிறது இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம், இல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நன்றி. உங்களுக்குலாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.